ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்சோம்னியா ஆஃப்டர் ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 2 பார்ட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 யாரும் பார்க்காம வந்தீங்கன்னா உங்களுக்கு கதை புரியாது. ஸோ பார்ட் 1 கார்டை மேலே கொடுக்குறேன், அதை மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும், பட் இந்த பார்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் லாஸ்ட் வீடியோ கொடுத்த சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதேமாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு டெய்லி மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ பொறுத்துக்கு. சரி, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த அனிமையோட எபிசோட் 2 பார்ட் 2க்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்கூலில் இருக்க நர்ஸ் தான் காட்டுறாங்க. அவங்க எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு டயர்டில் இப்படி ஏஞ்சி ஒரு வாக் போக அந்த போனா அவங்க போன கேப்பை பார்த்து அவங்க ரூமுக்குள்ளே பூந்துட அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ டூல் பாக்ஸ் தந்துருக்க இது என்னது நக்காமின்னுட்டு ஹீரோயின் கேட்க அதுக்கு ஹீரோவும் அஸ்ட்ரானமி கிளப் டோர் சரியில்லை, அது சரி பண்ணுறதுக்காக தான் இதை எடுத்தாந்துட்டு நம்ம ஹீரோ சொல்ல இதை கேட்டது ஹீரோயின் செம்ம ஹாப்பியாகி இனிமேல் நமக்கு புது டோர் கிடைக்க போகுதுன்னுட்டு செம்ம ஹாப்பியாக இருக்க. இதை கேட்டதை ஹீரோவும் லைட்டாக ஸ்மைல் பண்ண சரி ஓகே நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சொல்ல இதை கேட்டது ஹீரோ உனக்கு தான் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குல்ல, ஸோ நீ கிளாஸ் அட்டன் பண்ணு, நான் இந்த வேலையை பார்த்துக்கணும்னு சொல்ல சரி ஓகே நான் உனக்கு அப்புறமா வந்து மீட் பண்ணுறேன்னுட்டு ஹீரோயினு கிளம்ப நம்ம ஹீரோனா அந்த டூல் பாக்ஸ் எடுத்து அஸ்ட்ரானமி கிளப் கிட்ட போகிற வழியில் பசங்களாம் என்ன பண்ணுறாங்களான்னு காட்டுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்க நம்ம ஹீரோ அஸ்ட்ரானமி கிளப் கிட்ட வந்ததும் சரி ஓகே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னுட்டு அந்த டோரை சீர் பண்ண ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவள் கிளப்ல இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சரி நக்காமிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி போகலான்னுட்டு அவள் ஐஸ்கிரீம் வாங்கிக்கின்னு வர நம்ம ஹீரோனே இங்கே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுன்னு இருக்க திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு தெரியும் பார்த்தா அந்த பூனை வந்து பயன்படுத்தி இருக்கு. அந்த பூனை நர்ஸ் ரூமுக்குள்ள என்ட்ராக பார்த்து எனக்கு சந்தேகமா இருந்தது. இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்கேருந்து சாண்ட்விச் அதை தூக்கின்னு வர நம்ம ஹீரோ இது என்ன ஏதோ ஒரு இலை மாதிரி இருக்கேன்ட்டு அதை எடுத்து பார்க்க பின்னாடி பார்த்தா அந்த நர்ஸ் இந்த பூனையை துரத்தி வந்திருக்க. நம்ம ஹீரோவை பார்த்ததும் என்ன பண்றேன்னா கம்மிங்கன்னுட்டு பார்க்க நம்ம ஹீரோனா ஐயோ மாட்டிக்கிறமேன்னுட்டு திரு முழிக்க இது எதுவும் தெரியாத ஹீரோயின் வந்து நக்காமிக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், வெண்ணிலா பிடிக்குமா என்ன பிடிக்கும்னு யோசிச்சுக்கினே அவ வாங்கிக்கின்னு வர அப்படியே இங்க பார்த்தா நர்ஸ் வந்து நக்காமி இங்க என்ன பண்றேன்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணா அதுக்குள்ள அவங்க அப்சர்வேட்டரிக்குள்ள போக மேம் கொஞ்சம் இருங்கன்னுட்டு நம்ம ஹீரோ அவங்க பின்னாடியே போக அவங்க என்னன்னா மேல வந்து பார்க்க இன்னும் ரூமே டிஃப்ரெண்டா மாதிரி இருக்கு, இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணியான்னுட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி இசாகி இதுல மாட்டி விடுவானான்னுட்டு அவன் எல்லா பழியும் அவன் மேலே ஏத்துக்க இது எதுவும் தெரியாத ஹீரோயின் வந்து நக்காமி உனக்காக நான் ஐஸ்கிரீம் வாங்கி வந்துக்கிறேன் வெண்ணிலா அப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒன்று வாங்கி வந்துடுறேன் அது எனக்கே தெரியல உனக்கு இது எது பிடிக்குமோ பார்த்து எடுத்துக்கோன்னுட்டு அவன் மேல வந்து பார்த்தா இப்படி நம்ம ஹீரோ முன்னாடி அந்த நர்ஸ் இருக்க இதை பார்த்து தான் ஹீரோயின் ஷாக் ஆக இப்ப கடைசியா 2 பேரும் கூட்டு வச்சு பேசுறாங்க. ஆமா நீங்க 2 பேரும் அஸ்ட்ரானமி கிளப்ல யாருக்கும் தெரியாம அந்த மாதிரி இருக்கிறீங்களான்னு கேட்க அதுக்கு 2 பேரும் நாங்களாம் அந்த மாதிரி இல்லன்னுட்டு கத்த அப்ப எதுக்காக இங்க வந்தீங்கன்னுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவை தலை குனிஞ்சு இங்கதான் நாங்க வந்து படுத்து தூங்க எங்களுக்கு நாங்க இந்த இடத்த கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், பட் இந்த இடத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நாங்க வந்து யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம ரெஸ்ட் எடுக்கிறோன்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல அது கேட்டதை இசாகி ஃபர்ஸ்ட் இந்த இடத்த நான் தான் கண்டுபிடிச்சேன், நக்காமியை கூட நான் தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன், ஸோ தப்பெல்லாம் ஏமால இருக்குன்ட்டு இசாகி சொல்ல இதை கேட்டதும் நர்ஸ் வந்து இது ஒரு நல்ல இடம் தான் சீக்ரெட் பிளேஸாக இருக்கிறதுக்கு, பட் நான் உங்கள் டீச்சர்ன்றதுனால இதை நான் ஸ்கூலில் ரிப்போர்ட் பண்ண போகிறேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்ல போகிறேன்னு சொல்ல இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சோகமாக அது மட்டும் இல்லை இந்த இடத்துல ரொம்ப விலை மதிக்க முடியாத டெலஸ்கோப்பு அதே மாதிரி பல பொருட்கள் இருக்குது, ஸோ அதெல்லாம் டேமேஜ் ஆகும் அதனால் உங்களை இங்கே இருக்க வைக்க முடியாதுன்னு சொல்ல இதை கேட்டதை ஹீரோ பேசாம நான் வேணா அஸ்ட்ரானமி கிளப் மெம்பர் ஆகிடுதா இந்த மாதிரி ஆனால் நாங்கள் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ண தான் வந்தோம், ஸோ இந்த கிளப்பையும் நாங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருக்கோம், இந்த இடத்த நாங்கள் தூங்கத்துக்கு யூஸ் பண்ணிப்போன்னு சொல்ல இதை கேட்டதும் நர்ஸு ஸோ அப்போ நீ விடப்படியே இருக்க சரி நான் பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப அவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே நம்ம இசாகி வந்து அக்காமி இந்த ஐஸ்கிரீம் வாங்கின்னு வந்தோம் மெல்ட் ஆயிடுச்சுன்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க அதுக்கு நம்ம ஹீரோவும் சோகமாக அதை வாங்கி சாப்பிட இசாகி ரொம்ப சாரி இந்த மாதிரி நான் பண்ணாதுக்குன்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல இதை கேட்டது இசாகி உன் மேல எந்த தப்பு இல்லடா அதனால நீ சாரி கேட்க தேவைன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும் நாளைக்கு இந்த இடத்த நம்ம கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு, ஸோ இப்படி சொல்ல இதை கேட்டதும் இசாகி வந்து சோகமாயி அழுவ ஆரம்பிக்க மறுநாள் காலைல ஸ்கூல்ல நக்காமி இசாகி ஸ்டாஃப் ரூமுக்கு வரணுன்னுட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க இதை கேட்டதும் நக்காமி சைலண்டா இங்கிருந்து கிளம்ப இசாகி ஃப்ரெண்டுன்னா நீ ஏதாவது பிரச்சனை மாட்டீங்கன்னு கேட்க அதுக்கு இசாகியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா தான் கூப்பிடுறாங்கன்னுட்டு 2 பேர் கிளம்ப இப்படி இவங்க 2 பேருமே சோகத்தோட அங்கே போக நம்ம ஹீரோ அந்த ஸ்டாஃப் ரூம் முன்னாடி போய் கதவை சோகமாக திறக்க ட்ரை பண்ணா சரி இதுக்கு மேலே எதுவும் யோசிச்சுட்டு இருக்க முடியாதுன்னுட்டு டக்குன்னு அந்த கதவை திறந்து உள்ள போனதும் நீங்க 2 பேரும் தான் அந்த அஸ்ட்ரானமி கிளப் இருந்ததான்னு கேட்க
ஓ நீங்க தான் அந்த ரெண்டு பேருமா நெர்ஸும் நாங்கன்னிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல இதை கேட்டுதான் அவங்க சோகமாவே இருக்க அதுக்கு அந்த ஸ்டாஃபும் இன்னிலேருந்து நீங்க ரெண்டு பேரும் அஸ்ட்ரானமி கிளப் மெம்பர்னு சொல்ல இதை கேட்டது இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆக அதுக்கு அவரும் நர்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம இவங்க வைஸ் பிரின்சிபல் இவங்களும் உங்களுக்கு ரொம்ப ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னு சொல்ல ரொம்ப நாளா அஸ்ட்ரானமி கிளப் யூஸ் பண்ணாம அது வேஸ்டா தான் இருக்கு ஸோ நீங்க அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால உங்க ரெண்டு பேரையும் நாங்க வந்து சேர்க்கிறோன்னுட்டு அந்த டீச்சர் சொல்ல அது மட்டும் இல்ல நர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியா இருக்க நக்காமி உனக்கு ஜாக்பாட் தான் அடிச்சிருச்சு இனிமே நீ இந்த கிளப்போட மெம்பர் அதான் நீ தான் கேப்டன் சொல்ல ஆமா இசாகி நீ ஸ்விம்மிங் கிளப்ல தான் இருக்கன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்து கேட்க அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களை இந்த கிளப்புக்குள்ள விட்டதுக்குன்னுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்க அதுக்கு அந்த வைஸ் பிரின்சிபலும் யாரோ இந்த பேய் இருக்க ரூம் கிளப்பி விட்டாங்க அன்னில இருந்து யாரும் இந்த பக்கம் வரலன்னு சொல்ல இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு சிரிப்பு வந்துட அதுக்கு ஹீரோயினும் கொஞ்ச நேரம் கம்னருன்ட்டு அவனை பிடிச்சிக்கல இப்படி நம்ம ஹீரோ பிடிச்சிக்கல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க நக்காமி என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்குன்ட்டு அந்த ஸ்டாஃப் இவனை பார்த்து கேட்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க இவங்க வந்து சந்தோஷத்துல அழுதுனே ஓட அப்படியே கட் பண்ணி ரூஃப் டாப் மேலே தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ அங்கே ஏதோ பண்ணின்னு இருக்க அங்கே இசாகி வந்து என்னப்பா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் நம்ம இப்போதான் அஸ்ட்ரானமி கிளப்ல ஜாயின் பண்ணதுனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க் கொடுத்துறாங்க இது ப்ரீவியஸ் இயர் நோட் புக்கு இதை பார்த்து தான் நம்ம இப்போ இதை பண்ண போறோம்னு சொல்ல நம்ம என்ன பண்ண போறோன்ட்டு இசாகி கேட்க நம்ம நைட்டு 3 பார்க்க போறோம்ப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க பேசிக்காக கொடுத்துக்கிறாங்க இதுதான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயினும் இது எப்படி ஃபிட் பண்றது உனக்கு தெரியுமான்னு கேட்க எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ஃபிட் பண்றேன் ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா ரொம்ப சின்ன சின்ன பொருளா இருக்குன்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல இப்படியே அவன் கஷ்டப்பட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட நம்ம ஹீரோயின்னா ஓ ரெடி ஆயிடுச்சா அதை வந்து பார்க்க வரேன்னுட்டு வர நம்ம ஹீரோனா அதுல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஓகே இதோ ரெடி ஆயிடுச்சு இதை பார்க்கலாமான்ட்டு பேசினது பார்த்து ஹீரோயின் வந்து நான் பார்க்க போறேன்னுட்டு பக்கத்துல வர நம்ம ஹீரோ அந்த டைம்ல ஏஞ்சிருக்க ரெண்டு பேரும் மண்டையில ஆயிடுச்சுக்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அதுல பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்குப்பா நிலான்னுட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல இதை கேட்டதோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வாங்கி பார்க்க இந்த அளவுக்கு கிளியரா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயின் ஏஞ்சி கொஞ்ச தூரம் தள்ளி போயிட்டு அந்த மூணோட அழகை பார்க்க கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க நான் மட்டும் அந்த மூணோட கடைசியில தான் உன்னை பார்த்துன்னு இருப்பான்னுட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல இதை கேட்டதும் நம்ம ஹீரோ என்ன இப்ப கோஸ்ட பத்தில பேசுறான்னுட்டு நம்ம ஹீரோ திருத்திட்டு முழிக்க அதுக்கு நம்ம ஹீரோயினும் சும்மா சொல்லணும்னு தோணுச்சுன்ட்டு சொன்னன்னுட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எபிசோட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதுவும் நம்ம ஹீரோயின் வந்து நான் நிலால இருப்பது உன்னை நான் பார்ப்பேன்னு சொல்லியிருப்பா இதே வந்து எபிசோட் 1ல வந்து அஸ்ட்ரானமி கிளப்ல ரிசர்ச் பண்ணவங்க வந்து நிலாவில் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ இந்த கதை எப்படி போகுதுன்ட்டு இதுக்கு மேலே எனக்கும் தெரியாது ஏன்னா நான் இந்த அனிமையை வந்து லைவாக தான் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ கதை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணேன் இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அது மூலியமாக நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்